அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, மாறும் உறவால் ஏறும் வரவு. ஆமாங்க, இரட்டை வருமானம், இரட்டை பணவரவுகள் மாறுகின்ற உறவால் உங்களுக்கு கிடைக்க போகுது. இன்றைய பதிவில் குறிப்பாக குரு பயிற்சி பலன்கள், குரு பகவானுடைய அதிசார உச்ச பயிற்சி பலன்கள் குறித்து தான் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்காக சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் மற்றும் ராகு கேது பயிற்சி பலன்கள் பதிவு செஞ்சாச்சு. பதிவினை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்து பயனடைஞ்சுக்கிடலாம். சேனலை விசிட் பண்ணியும் நீங்கள் இந்த பதிவுகளை பார்த்து பயனடைஞ்சுக்கிடலாம். மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, எப்பவுமே உங்கள் மகர ராசிக்கு குரு பகவான் ஒரு நல்ல விஷயத்தை செய்ய முடியாதுன்னு தான் சொல்லணுங்க. எல்லா ராசிக்குமே செய்வார், ஆனால் மகர ராசிக்கு மட்டும் செய்ய முடியாது. காரணம், உங்களுடைய ராசியில தான் குரு பகவான் நீசம் அடைகிறார், பலம் இழக்கிறார். அப்போ மகர ராசிக்கு எப்பவுமே பிள்ளைகளால், மாமியார் வீட்டால், வாழ்க்கை துணை விஷயத்தில் இந்த விஷயங்கள் எல்லாம் பெரிய அளவு நன்மை கிடைக்காம போகுங்க. ஆனாலும் இப்போ அப்படிப்பட்ட சூழல் மாறப்போகுது. காரணம், இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி பயிற்சி அடைந்து கடகராசிக்கு வர்றாருங்க. அதிசார பயிற்சியாகி வர்றாரு. 5 மாதம் கடகராசியில் இருப்பாருங்க. அதிசார பயிற்சியாகி கடக ராசிக்கு செல்லக்கூடிய இந்த குரு பகவான் அங்கே வக்ரமடைந்து வக்ர நிவர்த்தியாகி மீண்டும் மிதுன ராசிக்கு பயிற்சி அடைந்து விடுவார். இதுக்கு 5 மாதங்கள் ஆகுங்க. இந்த நேரத்தில் 7ஆம் வீட்டில் குரு பகவான் உச்சமடைஞ்சிருக்காரு. அப்போ 7ஆம் வீடு அப்படின்றது வாழ்க்கை துணையை குறிக்கிறதுங்க. மகர ராசிக்கு முதல்ல மாறக்கூடிய உறவு அப்படின்னு பார்த்தா அது வாழ்க்கை துணை தாங்க. வாழ்க்கை துணைக்கிட்ட நீங்கள் இந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை நீங்களே எதிர்பார்த்து இருக்க மாட்டீங்கங்க. அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கை துணையால் ஏற்பட்ட பிரச்சனை இப்போ சரியாகும். வாழ்க்கை துணை மூலமாக கிடைக்க வேண்டிய பணம் முதல் பங்கு சொத்து வரை கிடைக்குங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஒரு நல்ல வேலை தொழில் அமையும். வாழ்க்கை துணை மூலமாக நிம்மதி, சந்தோஷம், காதல், அந்யோன்யம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. திடீர் திருமண யோகம் கிடைக்குங்க. திருமணம் நடக்காதவங்களுக்கு நிச்சயமாக திருமணம் நடக்கும். அடுத்ததாக இந்த குரு பகவான் புத்திரக்காரகன்னு சொல்லுவாங்க. அப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகளால் ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு நல்லது உங்களுக்கு நடக்குங்க. மேலும் குரு பகவான் 12ஆம் வீடான தனுசு ராசிக்கும் 3ஆம் வீடான மீன ராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர். 12ஆம் வீடுங்கிறது மாமியார் வீட்டை குறிக்கும். அப்போ மாமியார் வீட்டு வழியில் சில நன்மைகள் நடக்க போகுதுங்க. அதே போல் விரய செலவுகள் இருந்துச்சுன்னா இனி அது இருக்காது. இந்த நேரத்தில் வீடு கட்டக்கூடிய அல்லது வீடு வாங்கக்கூடிய, கார் போன்ற வாகனம் வாங்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் இருக்க போகுதுங்க. அதுபோல் கண்டிப்பாக மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் மூலமாக சில கஷ்டங்கள், பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அது இப்போ சரியாயிடும். உடன் பிறந்தவர்களால் நன்மைகள் நடக்குங்க. அதுபோல் எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி, நல்ல தகவல் உங்களுக்கு வந்து சேருங்க. அதன் காரணமாக உங்கள் தலையெழுத்து நிச்சயமாக மாறப்போகுதுங்க. இப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கும்போது பண விஷயத்திலையும் நல்லது நடக்க போகுதுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல்ல இருந்த பிரச்சனை தீரும். புதிய கடன் வாங்குவதை அதை மட்டும் தவிர்க்கிறது நல்லதுங்க. ஆடம்பர செலவு, வீண் விரைய செலவுகள் குறைச்சிக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு நல்ல விஷயம், செய்ய வேண்டிய வழிபாடு பரிகாரம்னு பார்த்தா 7ஆம் வீட்டில் குரு பகவான் இருப்பதால் குரு பகவானுக்கு தேனபிஷேகம் செய்து வழிபாடு செய்யணுங்க. அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனை தீரும். அதே போல் ஏழை எளிய கர்ப்பிணி பெண்களுக்கு உங்களால் இயன்ற அளவு உதவிகள் செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு பிள்ளைகள் வழியில் நன்மைகள் பல நடக்குங்க. நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு வந்து சேரும். நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.